நான் உடனே போட்டதுனால தான் எனக்கு குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள், அதனால தான் நான் போடலை. இஞ்சி நீ நிறையா போட்டுட்ட சீதா, அதனால தான் குழம்பு டேஸ்ட் இல்லைன்னுவாங்க. ஏப்பா வேணாம், குழம்பு வச்சா உங்கள் கை பக்கத்தோட இறக்கிடு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி இங்கே கொத்தவரங்காய் செடி, அவரைக்காய் செடிலாம் இருந்தது பார்த்தீங்களா? அது எல்லாம் அவரைக்காய் இல்லை, கொத்தவரங்காய், அப்புறம் வெண்டைக்காய் செடிலாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஞ்சி போயிட்டு முத்தியும் போயிட்டு, அதனால் அதெல்லாம் பிடுங்கியாச்சு விதைக்கு வச்சுருக்கோம். கொத்தவரங்காய் விதை, அப்புறம் வெண்டைக்காய் விதை, கீரை விதை, இது எல்லாமே மாமா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. இப்போ திரும்ப முதல்ல இருந்து போடணும். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போடணுங்கிறதுனால இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, ஃபுல்லாக நீட்டாக கிளியர் பண்ணியாச்சு. ஆமாம். மாதுளை செடி வந்துட்டு காய் வச்சது வந்த புதுசில் வச்சுது, அது பெருசானதுக்கப்புறம் வைக்கவே மாட்டேங்குது. அது வளர்கிறதுக்கு லேட்டாகும். நீ உடனே வளர்ந்துட்டே நான் பிறந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தேன். அது மாதிரி தான் அதுவும் வளரும். ஆனால் வந்துட்டு பிஞ்சிலே காய்ச்சுது, இது அதனால காய்ச்சுது, காய் காய்ச்சுது. அப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷலான விளாகுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக வந்துட்டு அத்தை சூற மீன் வாங்கியிருக்காங்க. சூற மீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூற மீன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால சூற மீன்னாலே ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால அத்தை எனக்காக வாங்கியிருக்காங்க. அதை அரிஞ்சிட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்கிறத இந்த விளாகில் அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ பெரிய மீனுன்னு காமிக்கிறேன். எப்படியும் ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு மீன் தான், ஆனால் பெரிய மீன் காமிக்கிறேன் பாருங்கள். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும் தான், பட் எனக்கு ஸ்பெஷல். எவ்வளோ பெரிய மீனை பாருங்கள், செம்ம பெருசு. பார்த்து கத்தியும் அதுக்கு மாதிரி பல்காக இருக்குது. அத்தை இப்படி போடுங்க. இவர் மேப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. மேப்பு சொல்கிற ஆளை பாரு. அப்படி வெட்டக்கூடாது, நான் வெட்டுறதை பார்த்துருக்கேன். அதுவே வந்துட்டு வல்லங்காய் வெட்டிட்டு இருக்கு. அப்படி ஒரு கொத்து போடுங்க, அவ்வளோதான். ஐயோ அடி, அவ்வளோதான். ஆட்டுக்கறி வெட்டுறாம சக்க 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 சக்கன்னு வெட்டணும். என் மண்டை வேணுமா? மண்டை முழுசாக போட்டு கொடுத்துடலாம் சீதாவுக்கு. இந்த சூற மீன் பேர் வரி சூறையான். வரி சூறையா? ஆமாம், இந்த பற்றியா வரியாக இருக்குல்ல, ஆமாம், அதனால இது பேர் வரி சூறையான். சூறையிலே பேர்லாம் இருக்கு பேர். திவிதங்கம், உனக்கு மீன் பிடிக்குமா? அவன் காலையில் என்ன தெரியுமா சொன்னான், அங்கே விளையாட போனான்ல, அப்போ வந்துட்டு வேணாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது வந்துருன்னு சொன்னா, வந்து சோகமா என் கூட உட்காந்து விளையாடுறதுக்கு ஆளே இல்லைம்மோ அப்படி ஃபீல் பண்ணுச்சு. அப்போ என்ன சொன்ன அம்மா, என்ன சொன்ன தெரியலையா? அம்மா சொன்னேன்னு உன் கூட விளையாடுறதுக்கு யார் வருவான்னு சொன்னேன்? பாப்பா வரும், அது கிளிகள் இப்படிலாம் இருக்குண்டா, நீ வச்சு விளையாடலாம் ஜாலியாக. அது படுத்ததாமா இருக்கும், நான் எப்படிமா விளையாடுறதுன்னு கேட்குறான். இந்த பேர் 2 வயசு ஆகிட்டாலும் விளையாட போயிடாத, வான விளையாட போயிட்டு நம்மளும் விளையாடுவோம் அப்படிங்கும். நீ யாரையும் போய் தேட வேண்டியதில்லை, ஒருத்தரா போய் கூப்பிடுறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து இதுதான் திவ்யோட பிரச்சனை, விளையாடுறதுக்கு ஆள் இல்லை விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 1 மாதம் தான். எல்லாருமே கமெண்டில் கேட்குறது, அக்கா எத்தனாவது மாதம். இது 8வது மாதங்க. ஆடி பிறந்துடுச்சா, 8வது மாதம். வேறு அல்வா துண்டு. எப்படி இருக்கு பத்தியா? மற்ற மீனெல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும், இது மட்டும் ரெட் கலராகவே இருக்குது பத்தியா? நான் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மீன் வந்தால் குழம்புக்கு வேண்டிதான். கறி மாதிரிலாம் இருக்குது இது. ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கு போகிறான். A few minutes later. என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பட்லாப்பமா? ஏன் நீ இந்த குழம்பு வைக்க மாட்டியா? அத்தை கையால் வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உசுப்பேத்தி நண்டு குழம்பு, அப்புறம் இந்த சூற மீன் குழம்பு, புட்டு, இதெல்லாம் அத்தை தான் செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்வி கூட பல. சூற மீனுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சூற மீனும் ஒன்று இருக்குன்னே தெரியும். சூற மீன் ஆனால் வந்துட்டு டேஸ்ட் உனக்கு ஒட்டிக்கிச்சு. ஏன் சீத்து? யார் ஊர்? நம்ம ஊர்.
என்னமோ உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல பிறந்த மாதிரி உங்க ஊருங்கிறாங்களே. ஆமால, ரெண்டு பேரும் ஒரே இடம் தானே. ஆனா உங்க ஊரு இவங்களுக்கு எந்த ஊரா? ஊர்ல அந்த மீன் கிடைக்காது. நம்ம ஊர்ல அந்த மீன் கிடைக்காது. ஏய் திவி, என்ன விளையாண்டுட்டு இருந்தீங்க தங்கம்? ரொம்ப டயர்டா இருக்கு. தண்ணி குடிக்கிறியா? பார்த்து பொறுமையா. வட்டலாப்பம் வேணுமா? வட்டலாப்பம் சரி போ. வட்டலாப்பம் அவனுக்கு பிடிக்காதா? ம் அவனுக்கு பிடிக்காதா வட்டலாப்பம்? அவனுக்கு இந்த இனிப்பே அதிகமாக பிடிக்க மாட்டேங்குது. இது எப்படிம்மா குழம்பு வைக்கிறது? ஆல்ரெடி நீ தான் வச்சுருப்ப. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா? பெருஞ்சீரகம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட். தாளிக்கிற மாதிரி தான் இது. ஆமாம், சிக்கன் குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு செங்கால மீன் மட்டும்தான் நான் சின்னதுலேருந்து சாப்பிட்டு அரிஞ்சும் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் கெண்டை மீன் நான் ஈஸி, அதெல்லாம் ஈஸியாக பார்த்துருக்கேன். இந்த பிலால் உரிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இது என்னமோ சதையே உரிக்கிறாங்க. என்னாச்சு? உரிக்கிற மீன் அப்படின்னு கேள்விப்பட்டதே தண்ணி இந்த ஓட ஊருக்கு மாட்டேதா? வந்துதான். தண்ணி ஓட மாட்டேதாமே. தண்ணி தண்ணி எப்படி ஓட ஓடும்? மாட்டேதா? அப்பா சொல்கிறேன். தண்ணி ஓட மாட்டேங்குதுன்னா அடிச்சு விரட்டணும். தண்ணி ஓட மாட்டேதாங்க, புலம்பிட்டு இருக்காப்பா. அதான் ஒன்றை விட்டா தான் கரெக்டாக சரி வரும். கறி குழம்பு மாதிரி வைக்கிறது எல்லாமே காரமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இறங்கும். ஏன் எங்கள் குட்டி வாண்டுக்கு கூட அப்போ தான் இறங்கும். நான் போடலான்னு தான் இருந்தேன். நான் உடனே போட்டதுனால தான் எனக்கு குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள். அதனால தான் நான் போடலை. இஞ்சி நீ நிறையா போட்டுட்டு சீட்டா, அதனால தான் குழம்பு டேஸ்ட் இல்லைன்னுவாங்க. ஏப்பா வேணாம், குழம்பு வச்சா உங்கள் கை பக்கத்தோட இறக்கிடுங்க. இது என்னம்மா அது? ஜீரகம் மிளகு, மிளகு சீரகம், மிளகு ஜீரகம் இதை போட்டு கிளறிப்பேன். அது ஒரு காரத்தை கொடுக்கும். அதுக்குள்ளே என்ன மீனுக்குள்ளே போயிட்டு காரமாகும். அத்தை இந்த மீனில் வந்துட்டு மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் அப்படியே கலந்து வச்சுருக்காங்க. உப்பு போட்டிங்களா? இன்னும் போடல. அப்படியே போட்டு வதக்கிக்கும். நல்லா வதக்கி. ஏன்னா குழம்பா இல்லை குழம்பு தானே. நான் இந்த மிளகாத்தூள் வாசனை வரும்ல, ஆமாம், அது போக தேவை. அந்த வெறுப்பு ஒன்று வரும், அது போக. வெறுப்பா? அதுக்கு கூட வெறுப்பு வருமா நம்மளை பார்த்தா? மீன் நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு இறக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னு வச்சிங்களேன், மூடிட்டு இந்தாலும் வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும். அதனால ஒரு கொதியிலே தேங்காய் போட்டோன்னே இறக்கிடுவேன். குழம்பு வச்சதுக்கப்புறம் அம்மா வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி வறுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். மொதல் போனே நம்மால் தான். சரியான சூடு. கறிலாம் எப்படி இருந்திருக்கு? சூடா இருக்கு. கறியா? சரி, மீன். அப்பா, நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாய் விடுது. பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியல வேற. ஆமாம், டேஸ்ட். அதாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த பொண்ணு இல்லை, செம்மையாக இருக்கு. கரெக்டாக இருக்கு எல்லாமே. காரமா? சீத்துக்கு வந்து காரம் தான் பிடிக்கும் போல. பிடிக்கும் போல இல்லை, பிடிக்கும். உரப்பா இங்கே
நான் இப்படி தான் சீத்து சின்ன பிள்ளையில சாப்பிட்டுட்டு இருப்பேன். சூடாக வந்துட்டு அப்படியே கொடுக்கும் ஒரு பிளேட்டில். நான் அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஸ்நாக்ஸ் மாதிரி. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் மீன் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும்தான் மீன் வாங்குவாங்க. எங்கள் அப்பா தான் இருக்க மாட்டாங்கல்ல, வேலைக்கு போகிறதுனால. ஆமாம். பட் அந்த மாதிரி மீன்லாம் படத்துக்கு போமா? படத்துக்கு போகிறோமான்னு பார்ப்போம். படத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போவோம் எல்லாரும். போகலாமா சீத்து? போகலாம் போகலாம். படத்துக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வரோம். தூங்கிடாதீங்க. போலாமா? சிதம்பரம் போகிறோம் படம் பார்க்கறதுக்கு. இந்தியன் 2 ரொம்ப நாளாக வேணும் சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு தான் அதுக்கு டைமே கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்த நேரம் வந்து கேட்டு போட்டாங்க வேற. அதுவும் ஏழைகளுக்கெல்லாம் ஷோ ஆரம்பம் வேற. 6:48 ஆயிடுச்சு. ஏழைகளுக்கு ஷோ என்ன பண்றதே தெரியல. படத்தை பார்க்க போகும்போது அத்தை படத்துக்கு போல வேற ஊரு போயிட்டு இருக்கு. பிளானே வேற ஊருக்கு போட்டானுங்க. போறோம் பிரியாணி சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு நேரா அங்க இருந்து வேற இடத்துக்கு போறோமா? போங்க. நான் வீட்டுல உட்காந்து இருப்பேன். என்ன பிடிச்சி ஒரு குளி நானும் அறக்கப்புறம் குளிச்சு வந்து பாக்குறேன் கிளம்புங்க. என்ன ஒரு பிளானு? நாமலாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறோம். 2 நாள் ஸ்டே பண்றதுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துப்போம். அதுக்கு மட்டும் போதும். சரியா? அப்படியே விட ஆந்திராவுக்கு. ஆந்திரா போயிட்டு வரோம். மகாராஷ்டிரா போயிடலாம். அப்படியே வேண்டா, நீங்க வர போங்க. உண்மையா தங்கம். பைபாஸ்ல ஏறிட்டோம்ல. இன்னும் பைபாஸ்ல ஏறிட்டோம்ல. இனிமே வண்டியை எங்கே நிறுத்தாத. பாயிண்ட் தான். அங்க பாருங்க கிலோமீட்டர் எல்லாம் 11 கிலோமீட்டர் காமிக்குதா சிதம்பரம்? சிதம்பரம் படத்துக்கா? சிதம்பரம் படம் ஓடல திவி, வேற ஏதோ ஒரு படம் ஓடுது. நம்ம என்ன சிதம்பரம் யார் எடுத்தா? அம்மா மிரளுது பாரு, எங்கேயோ கடத்திட்டு போறோம். இதோட பார்த்தா அறந்துருச்சு. இல்ல என்னடா உனக்கு மட்டும் வந்திருக்கு, எனக்கு தான் கேஷ் இல்லையே. 100. ஆமா, நீ கொடுத்துருந்த கார்டு யூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஜிபேவும் கிடையாதா? அதான் சரின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மாட்டாங்க. அதான் இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா பாப்கார்னு பப்ஸுன்னு? அதுக்கு தான் கூகுள் பே அந்த பேர்லாம் நம்ப கூடாது. கையில காசு வச்சிருக்கணும். ஆமா, திடீர்னு வந்துட்டு கேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. காசு எடுத்துட்டு வராம கூகுள் பே பண்ணிக்கலான்னு வந்தாரு பாருங்க. 500 ரூபாய் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸும் ஓகே தான். ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு எல்லாருமே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டாச்சு. டப்பா வச்சு விளையாடணுமா? கொடுத்துட்டான் டப்பால கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு பாப்கார்னு 85 ரூபாவா? 30 ரூபாயா? 30 ரூபாய். நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மணி 10:30 மணி ஆயிட்டு. இருந்தாலும் அத்தை சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க தூக்கத்துல. என்ன படம் நல்லா இருந்துச்சா? தூக்கதான் வருது. உனக்கு அதிகமா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இல்ல சைக்கிள் ரேஸ் நடந்ததுல தாத்தா வரவனுக்கு இன்னும் ஆட்டத்தை பத்தி அந்த பாட்டு தான் திவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்தோடனே செம்ம டான்ஸ். மணி 10:30 ஆயிடுச்சு. அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோமா, அதுவே வயிறுலாம் ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆனா ரேட்டு மட்டும்தான் அதிகம். படம் பார்க்க வந்ததுனால ரேட் அதிகம். எப்பயாவது வாங்கி தான் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரேட் அதிகமா வச்சுட்டாங்க. ஓகேங்க, இந்த விழாக அவ்வளவுதான். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய்.